ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில். இன்னைக்கு என்ன சமையலும் அதுவும் சொல்லுங்க. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு குழம்பு வச்சிருக்காங்க வீட்ல. ஆனா இன்னும் நான் சாப்பிடலைங்க. காலையில நேத்து நான்வெஜ் எடுத்தது மீதி இருந்தனால காலையில நானு சாப்பிட்டுங்க. அ சிக்கன் குழம்பு இருந்துச்சு. சாப்பிட்டுங்க. பாருங்க இன்ன வரைக்கும் ஆயிப்போச்சு வேல. கேன் கேட்டாங்க. கேன் கொண்டு அப்புறம் மல்லி நானு எடுத்தேங்க ஞாயித்துக்கிழம. அப்ப அது கொஞ்சம் விக்காதனால, அப்புறம் காலையில கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டேங்க. லாபம்லாம் இல்லைங்க. வாங்குன விலைய விட கம்மியா தான் குடுத்துட்டு வந்தேன். அப்புறம் வியாபாரம் அப்படித்தாங்க. ஒரு நாளைக்கு லாபம் இருக்கு. ஒரு நாளைக்கு அசல் வரும். ஒரு நாளைக்கு நஷ்டமாகுது. அதனால தான் சொந்த தொழில் அப்படித்தான். லாபம் வந்தாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதாங்க. நஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதாங்க. இதுதாங்க மனிதனுடைய வாழ்க்கை. அதனால இன்பம், துன்பம் எல்லாமே ஒரே மாரி கொண்டு போய்க்கோணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பணத்த சேமிச்சோம்னா, நம்பளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதும் கூட அது உதவும். நான் வந்து சேமிச்சுட்டு தான் இருக்கிறேன். டெய்லி ரூ. 100 எடுத்து வைக்கிறது நானு இதுவரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னொன்னுன்னா, நான் கத்தாழை ஜூஸ் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் நானு எவ்வளோ வருதோ 100 200 வந்தாலும் அப்படியே அது தனியா எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். நம்மளுக்கு எப்பவாவது ஒரு கீரை இல்ல நம்மளுக்கு சரியா தணிக்கணும் ஓடல அப்படின்னாலும், அந்த காச வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதனால எனக்கு ஒரு பாடம். நான் ஒரு 1 1/2 மாசமா வியாபாரம் இல்லாதனால எனக்கு எந்த அளவுக்கு பாதிச்சு அப்படிங்கிறதுக்கோசரம், சரி நம்ம ஏதாவது ஒரு ரூ. 10 காயின்ஸ்லாம் இப்போ செல்லுதுங்க மேக்ஸிமம். அதையுமே நானு ஒரு டப்பாவுல போட்டு வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா, எங்க அக்கா வந்து சின்ன வயசுல நான் எங்க அக்காவோட இருந்தேன். எங்க அப்பா, அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, இங்க இப்ப நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் அங்க 10வது படிச்சுட்டு இருந்தனால, நான் அங்க இருந்தனால எங்க அக்கா அந்த ரூ. 5 காயின்ஸ் அப்ப ரூ. 10 இல்லாதனால, எங்க அக்கா ரூ. 5 காயின்ஸ் எடுத்து ஒரு டப்பால போட்டு சேமிச்சு வைப்பா. எங்க அக்கா வந்து ரொம்ப சிக்கனமா இருப்பா. எங்க அக்கா பார்த்து தான் நான் கத்துட்டேன் நெறையா விஷயத்த. பணத்த எப்படி சேமிக்கோணும், சிக்கனமா இருக்கோணும் அப்படிங்கிற எங்க அக்காவும் கூட நான் சொல்லுவேன், "ஏங்க இப்படி பண்றேன்பேன்." ஏன்னா, அப்படி சேமிச்சா தான் நம்பளுக்கு வந்து எல்லா டைமும் கஷ்டம் வரும்போது, வேலையில்லாத டைமும் சராசரியா இருக்கு. ஒரு நிலை இருக்குன்னு வைங்க. இப்ப நான் இந்த நிலைமை இந்த நிலை இருக்குது. இப்ப நான் கீரைக்கு காசு குடுத்து எடுக்கிற அளவுக்கு வந்துட்டேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, காசு குடுக்காத கடனுக்கு எடுப்பேன். இப்ப வந்து கீரைக்கு அப்பவே காசு எவ்வளோ புடி எடுக்கிறோமோ, அப்படி எடுத்து ஆனா கீரைக்காரரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒண்ணும் சொன்னதில்ல. நானு காசு இல்லைனாலும், "பரவாயில்லைங்க குடுங்க நாளைக்கு குடுத்துருவீங்களா?" அப்படிம்பார். அந்த மாரி தான் பழக்கவழக்கம். ஆனா இப்ப வந்து அப்படி இல்லைங்க. காசு இருக்கிறனால, எவ்வளோ புடின்னு அப்பவே கரெக்ட்டா இந்த 2 வாரமா கரெக்ட்டா குடுத்து எடுத்துட்டுருக்கிறேன். ஏன்னா, அந்த பணத்தினுடைய அருமை எனக்கு வந்து இப்ப தான் தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சனால தான் நான் வந்து இப்போ அது எப்படி இது பண்றோன்னு தெரிஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வேலை முடிஞ்சுச்சு. இனி நானு சாப்பிட்டு, அ குளிச்சுட்டு மல்லித்தழை இருக்குன்னாங்க. மல்லித்தழை போய் எடுத்துட்டு வரணும். புளியம்பட்டியே போகணுங்க. அப்புறம் மல்லித்தழை எடுத்துட்டு, அப்புறம் வரையில அப்படியே கீரை எடுத்துட்டு, சாயந்தரம் வந்து வியாபாரத்துக்கு போயிருவேன். டைம் சரியா இருக்குதுங்க. வீட்ல இருந்தாலும் வேலை கரெக்ட்டா இருக்கு. வேலைக்கு போனாலும் கரெக்ட்டா இருக்கு. என்ன வீட்ல இருந்தா கொஞ்சம் 5 நிமிஷம் உட்காந்துக்கலாம். கொஞ்சம் உடம்பு வலினா கூட ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கலாம். அதனால நம்ம வீட்ல இருந்தாலும் வேலை கரெக்ட்டா இருக்கு. வேலை இல்லைனா தான் நம்ம யோசிக்கோணும். கரெக்ட்டா வேலை இருக்கு. நம்ம செய்யற வேலைய கரெக்ட்டா செஞ்சுட்டோம்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க. எல்லா வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் 5000 சப்ஸ்கிரைப்க்கு மேல இருக்கிறீங்க. ஆனா வீடியோவே யாரும் பார்க்குறது இல்லையாட்டுக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்களாட்டுக்குது. மறந்துட்டீங்களான்னு என்னன்னு தெரியல. அதனால நான் மறுபடியும் உங்கள ஞாபகப்படுத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பாருங்க. இல்ல வீடியோ வந்து இப்படி இப்படி போடுண்ணா, இந்த மாரி செய்யுண்ணா அப்படின்னு சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாரி அந்த மாரி வீடியோ போடுறேன். கொஞ்சம் வீடியோ நானும் வேற புதுவிதமா போடலான்னு நெனச்சிட்டு இருக்கிறேன். அந்த மாரி போடோணும். ஒரு அது எப்படி என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்.